இன்னைக்கு நானும் எங்க அப்பாவும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறோம். ஓகே ஷின்சான், உனக்கு சாப்பிட என்ன வேணும்? நீங்க எது வாங்கி கொடுத்தாலும் அதை நான் சாப்பிடறேன்பா. இது வேணும் அது வேணும்னு சொல்லிலாம் உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ ஏதோ பெருசா பிளான் பண்ற போல இருக்கு. சரி, அதை விடு. இன்னைக்கு நாம காலையிலயும் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டோம், மத்தியானமும் அதே தான் சாப்பிட்டோம். இப்ப என்ன சாப்பிடலாம் சொல்லு? நிறைய இருக்கு. நாம என்ன சாப்பிடலாம் ஷின்சான்? எங்க இங்க ஏதோ ஒரு கடை இருக்கு போல இருக்கு. இங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாமா? லைட்டா ஒரு சாம்பிள் பாக்குறதுல தப்பு இல்லையேப்பா. சாம்பிள் தானே? வாங்க தம்பி, வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம்பா. என்ன இப்படி பேசுறா? அவன் பேரு ஷின்சான். ஆமா, ஆனா எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ரொம்ப வேடிக்கையானவனா இருக்கானே. அது சரி, உங்க அப்பாவை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. நீயும் அப்படிதான் இருப்ப. குறும்புத்தனமும் வாழுத்தனமும் உங்க 2 பேரோட முகத்துல தாண்டவம் ஆடுது. நீங்க அடியாயத்துக்கு புகழறீங்க. புகழ்ச்சி எங்க அப்பாவுக்கு பிடிக்காதுங்க. என்னங்க அவன் சொல்றது உண்மையா? அவன் சொல்றதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. இன்னைக்கு என்னோட வைஃப் மிட்சி ஒரு முக்கியமான விஷயமா வெளியூர் போயிருக்கா. அதான் நாங்க 2 பேரும் வெளியே சாப்பிட வந்திருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்பா, ஏதோ ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டு போனா நான் கூட்டிட்டு போயிருப்பேன். என்ன ஒரு முடிவே எடுக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஏன்பா? அந்த முடிவெல்லாம் நீ எடுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு ஷின்சான். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வந்த வேலையை பாருங்க. என்ன வேணும்? சரி, எனக்கு நல்லா குடிக்க ஒரு ஜூஸ் கொடுங்க. ஜூஸ் தானே கொடுத்துட்டா போச்சு. எனக்கு ஒரு நல்ல ஜூஸா கொடுங்க. உனக்கு ஆப்பிள் தருவேன், ஆனா ஐஸ் கம்மியா தான் போடுவேன். அதுதான் உடம்புக்கு நல்லது. ஓகே, ஆனா ஜூஸ் கசக்காது இல்ல? அதுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தம்பி. அப்படின்னா சரிதாங்க. நீங்க சொன்ன ஆப்பிள் ஜூஸே கொடுத்துருங்க அங்கிள். அப்ப சரி, கொஞ்சம் கொண்டு வரேன். சார், நல்ல ருசியான ஜூஸா கொடுங்க. நல்லா சில்லுன்னு கொடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சரி சரி, இந்தாங்க பிடிங்க. ஜூஸ் என்ன, இதுதான் ஜூஸ். நச்சுன்னு இருக்கே. அங்கிள் அங்கிள். என்ன தம்பி, இப்ப ஏதாவது குண்டக்கா மட்டக்கான்னு கேள்வி கேட்க போறியா? நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு கடை போட்டீங்க? அத பத்தி மட்டும் பேச எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் அங்கிள், இதுல ஏதாவது ரகசியம் இருக்கா? ரகசியமும் இல்ல, ரச சாம்பாரும் இல்ல. ரொம்ப போர் அடிக்குதுப்பா. அவர் கதையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சின்ன பையன் கேக்குறான்ல, சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க, உங்க கதைய சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கியே. இந்த ஊருக்கு வரும்போது நான் பெரிய ஹோட்டல்ல செஃப் ஆகணும்னு தான் வந்தேன். நான் இங்க வரும்போது எனக்கு சரியா 18 வயசு. என்ன சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு வெறும் 18 வயசு தானே? அதுல என்ன உனக்கு ஆச்சரியம்? ஆமா, அது எந்த ஹோட்டல்னு சொல்ல முடியுமா? எலைட் பிளாசா ஹோட்டல். அதுல பிரெஞ்சு குசின் இருக்கும். ஆமா ஆமா, அந்த ஹோட்டலோட பிரெஞ்சு ஃபுட் தான் இந்த ஊர்லயே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. அங்கேயா இருந்தீங்க? கொடுத்து வச்சவரு. ஆனா எங்க அம்மாவோட சமையல சாப்பிட முடியாது. ஆமா, கரெக்ட். என்னாச்சுப்பா, திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது மிச்சி இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தோணுச்சு. உங்களை மிஸ் பண்றீங்களோ? அங்க என்ன பாக்குறீங்க? நீங்க விட்ட இடத்துல இருந்து கதைய ஆரம்பிங்க. அச்சோ, பாதியில நிறுத்திட்டேனா? எப்படிதான் இதெல்லாம் நான் மறக்கிறேனோ? அந்த ஹோட்டல்ல சேர்ந்து கஷ்டப்பட்டு ஹெட் ஷெஃபாவும் ஆறன. என்னது, ஹெட் ஷெஃபா? அடேங்கப்பா, பெரிய விஷயமாச்சே. அப்புறம் மத்த ஹோட்டலோட உணவையும் கம்பேர் பண்ணி பார்த்து என் சமையல் ருசியும் அதிகமாக்கி வித்த காட்டினேன். அப்படின்னா நீங்க வித்த காட்டுறவரா? உங்க மூக்க வச்சு ஏதாவது வித்த காட்டுவீங்களா? அது மட்டும் தானா, இல்லன்னா வானத்திலேயே பறப்பீங்களா? நான் சொல்ல வந்தது அது கிடையாது. அவனை விட்டு தள்ளுங்க. இப்படிதான் ஏதாவது கோக்குமாக்கா பேசிக்கிட்டு இருப்பான். தெரியும் தெரியும். ஒரு நாள் சாயந்தரத்துல இந்த மாதிரி சின்ன ஒரு ஹெக்கிட்டோரி கடைக்கு வந்தேன். சொல்லிக்கிற அளவுக்கு அது பெரிய கடை ஒண்ணும் கிடையாது. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துச்சு. அதிர்ச்சியில நான் மீன் மாதிரி துள்ளுன. மீன் மாதிரியா? அப்ப நீங்க மீனா கூட மாறுவீங்களா? சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. சின்ன பையன், அவனை விட்டு தள்ளுங்க. நீங்க விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிங்க. அப்பதான் புரிஞ்சது, இந்த டிஷ்ஷ செய்யறது ஒண்ணு அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இத செய்யறது ஒரு தனிப்பட்ட கலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால என் வேலையை விட்டுட்டு எக்கிட்டோரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பெரிய ஹோட்டல்ல பெரிய வேலையை விட்டுட்டு இங்க வந்து இத ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க கதை ரொம்ப அருமையா இருக்கே. அதெல்லாம் ஓகே, ஏதோ கருகின வாசனை வருதே. குட் ஈவினிங். வாங்க மேடம், வாங்க. என ஈன்றெடுத்த தாயே வாருங்கள். இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஹலோ.
ஆமா நீங்க யாரு? என்ன ஷின்சான் இப்படி சொல்லிட்ட? ஓகே ஆண்டி, உனக்கு தெரியலையா? ஓ ஓகே ஆண்டியே, என்னால எப்படி மறக்க முடியும்? நாம தான் உங்க வீட்டுக்கு போயிருக்கோமே. அன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கூட கொடுக்கல. அத நீ இன்னுமா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க? ஜில்லுன்னு ஒரு பைனாப்பிள் ஜூஸ். எனக்கும் அதே கொடுங்க. ஓகேங்க. ஆமா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா அவரோட சொந்த கதையை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இல்லையே, நீங்க உங்க கதையை சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. தயவு செஞ்சு உன் வாய்க்கு கொஞ்சம் பூட்டு போட்டுக்கிட்டு உட்காரியா? உங்க தாகத்தை அடக்கிறதுக்காக நல்ல ருசியான ஜூஸ கொண்டு வந்துட்டேன். பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா கஸ்டமர்ஸ கவனிக்கிறீங்க. சீக்கிரமா கஸ்டமர் கவனிக்கிறது தானே என் கடமையே. கேக்குறான் பாரு கேள்வி. ருசியோ ருசி. எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, வெக்கப்படாம என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடு. இன்னைக்கு ஹாரியோட ட்ரீட். எது? ரொம்ப வசதியா போயிடுச்சு, பூந்து விளையாடலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இதுக்குதான் சொன்ன பக்கத்துல உள்ள ஹோட்டலுக்கு போலான்னு அம்மா தொந்தரவு பண்றாங்க பாருங்க. சும்மா இருக்கியோ? ஹாரி, ஐ எம் வெரி சாரி. வேடிக்கை ஆன குடும்பம். ஆமா, நம்ம வேற ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? நிச்சயமா. நிறைய சாப்பிட்டீங்கன்னா உன் டயட். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டும். இல்ல அங்க இல்லாத ஸ்பெஷல் டிஷ்ஷையும் நான் சொல்லுவேன். நிஜமாவா? என்னது அது? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன். ஹலோ, என்ன எங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? இவன் தொல்லை தாங்க முடியலையே. முழுசா எந்த விஷயத்தையும் சொல்ல விட மாட்டேங்கிறான். ஆனா உன மூக்க நுழைக்கிறான். வாங்க மேடம். எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். அட, உங்களுக்காக நான் சீட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வந்து உட்காருங்க. ரொம்பதான் பெரியவங்க மேல உனக்கு மரியாதை. ஆஹா, ரொம்ப பசிக்குது. சரி, சட்டுப்புட்டுன்னு வழக்கமானதை எடுங்க. இதோ வருது பாருங்க. நானோ கேக்க, நீங்க எது வேணாலும் சாப்பிடுங்க. ஏன்னா இன்னைக்கு ட்ரீட் எங்க நைனா ஓடுது. இஷ்டம் போல சாப்பிடுங்க. ஓஹோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னப்பா, நான் சொன்னது உண்மைதானே? ஆமாமா, உண்மைதான். நீங்க வைக்கிற ட்ரீட்டா ஹாரி? நல்லதா போச்சு. யோஷரின் மிச்சி, நீங்களா? சும்மா சொல்லக்கூடாது ஹாரி, உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப தாராள மனசு. ஆமா ஹாரி, உங்க ட்ரீட்ல எங்களையும் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. நான் ட்ரீட் வைக்கிறேன், நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டா என்ன அர்த்தம்? அட, நாமெல்லாம் ஒண்ணு கூட ஒண்ணு. இதெல்லாம் ஒரு விஷயமா? விடுங்க. எரிச்சல கிளப்பாதீங்க. சரி விடுங்க, ஒன்னா சாப்பிட்டுட்டு கடைசியில ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க. போக கூட்டம் ஏறிக்கிட்டே போகுதே. அப்ப சரி, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷ தேர்ந்தெடுத்து செஞ்சு கொடுக்கறேன். ஹலோ, மறுபடியும் ஏதோ தீஞ்ச வாசனை வருதே, என்னன்னு பாருங்க.